ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்கள் அவர்களுக்கும் மற்றும் இந்த அரங்கத்தில் இருக்கின்ற கட்சி தோழர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். முனைவர் டாக்டர் ஜெயக்குமார் ஆகிய என்னுடைய தலைமையில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியானது ஐவர் குழு ஒன்றை அமைத்திருக்கின்றது. இந்த குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளராக அருமை சகோதரர் இதயதுல்லா அவர்களும், இந்த குழுவினுடைய உறுப்பினர்களாக ஸ்வர்ணா சேத்துராமன் அவர்களும், சிடி மையப்பன் அவர்களும், திருமதி கமலிகா காமராஜ் அவர்களும் இணைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த குழுவினுடைய கடமைகள், செயல்பாடுகள் தமிழ்நாட்டிலே நடந்த 2226 ஆண்டில் நடந்த தேர்தலிலே பல விதிமுறைகள் மீறப்பட்டிருக்கின்றன என்றும், உட்கட்சி புகார்கள் அதிகமாக இருந்திருக்கின்றன என்றும் மேலிடம் அறிந்து இவற்றினை தீவிரமாக விசாரித்து ஒரு அறிக்கை ஒன்றினை காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்பதாகும். இந்த பணியை செய்வதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டருக்கும், இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அக்கறையுள்ள அனைவருக்கும், காங்கிரஸ் கட்சியிலே பொறுப்பிலே இருக்கின்ற அனைவருக்கும், கடந்த தேர்தலிலே போட்டியிட்ட அவர்களுக்கும் மற்றும் பொதுமக்களாக இருப்பவர்களுக்கும் ஒரு வாய்ப்பளித்து நான் சொன்ன அந்த கருத்தின் மீது அவர்களுடைய கருத்து என்னவென்பதை கண்டறிய வேண்டியது எங்களுடைய கடமை. இதற்காக இந்த குழுவானது தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய இருக்கின்றது. எங்களுடைய சுற்றுப்பயணமானது ஒவ்வொரு காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்டத்தையும் ஒவ்வொரு தொகுதியையும் தொட்டுவிட்டு வருகின்ற நிலையிலே அமையும். அதற்காக நாங்கள் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றோம். முடிந்த அளவுக்கு நேர்முகமாகவே இந்த புகார்களை பெற்று அவற்றை ஆராய வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். இந்த பணியை செய்து முடிப்பதற்காக எங்களுக்கு 60 நாள் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது இருக்கின்ற எங்களுடைய மனநிலையின்படி 60 நாட்களுக்கு முன்பாகவே நாங்கள் இதை முடிக்க வேண்டும் என்று எங்களுடைய வேலைப்பாடுகள் திட்டமிடப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த குழுவானது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய அதிகாரம் பெற்ற குழு. இதற்காக இந்த ஊடகத்துறையின் வாயிலாக ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்று சொல்லுவார்கள், பங்குதாரர்கள் என்று, கட்சியினுடைய பங்குதாரர்களாக இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் வேண்டி கேட்டுக்கொள்வது, இந்த குழுவை நாங்கள் பயணத்தின் போது ஆங்காங்கே சந்திக்க முற்படுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கொடுங்கள். முடிந்த அளவுக்கு அந்த கருத்துக்களை நாங்கள் மேலிடத்தில் எங்களுடைய அறிக்கையிலே சமர்ப்பிப்போம். அது இந்த கட்சிக்கு நல்லதை செய்யும் என்றால் மிகவும் மகிழ்ச்சி அடைவோம். அந்த முறையிலே எங்களுடைய வேலையை இன்றைக்கு நாங்கள் துவக்கி இருக்கின்றோம். இன்றைக்கு எங்களுடைய முதல் அமர்வு. தேவைப்படும் பொழுதெல்லாம் இந்த வளாகத்திலே நாங்கள் சந்திப்போம். மற்ற நேரங்களில் தொகுதிகளிலே சென்று அங்கே நிலவரத்தை அறிந்து கொள்வோம். இதுதான் எங்களுடைய செயல்பாட்டின் வடிவம் என்பதை ஊடகம் மூலமாக அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பல புகார்கள் வந்திருக்கின்றன. எனவேதான் இந்த குழுவே அமைக்கப்பட்டது. மேலிடத்தில் இருப்பவர்களுக்கு பல புகார்கள் சென்றிருந்த காரணத்தினால்தான் இதை விரிவாகவே நாம் செய்வோமே. ஏனென்றால் அவர்களால் அத்தனை புகார்களையும் நேராக பார்க்க முடியவில்லை, ஆராய முடியவில்லை, ஆய்வு செய்ய முடியவில்லை. எனவேதான் இதற்காக இந்த குழுவை அமைத்திருக்கின்றார்கள். அதையெல்லாம் இப்போ சொல்ல முடியாது.
அதெல்லாம் எங்கள் வந்திருக்கு. இதுதான் முதல் அமர்வு. இன்னும் அந்த துவக்கெல்லாம் துவக்கலை. நீங்கள் அது மாதிரி கேள்விக்கெல்லாம் என்னால் அது இந்த குழு அமைக்கப்பட்டிருப்பதனுடைய நோக்கத்திலிருந்தே நீங்கள் அதை ஊகித்துக் கொள்ள வேண்டும். குழு அமைக்க வேண்டிய அளவுக்கு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. அப்படி இல்லை உட்கட்சி எல்லா தேர்தலிலும் நடக்கிறது உண்டு, எல்லா தேர்தலிலும் இதுக்கு மாதிரி நடக்கிறது உண்டு. இந்த முறை இதை சற்று தீர ஆராய வேண்டும் என்று நினைத்திருக்கின்றார்கள். அதற்காக அமைக்கப்பட்டிருப்பது. இது எல்லா கட்சிகளிலுமே உண்டு. காங்கிரஸ் மற்ற கட்சிகள் எல்லாம் தூய்மையாகவும் வெகு நேர்மையாகவும் நடந்திருக்கின்றன என்று பொருள் அல்ல. இதற்காக வேண்டிதான் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு குழுவை அமைத்திருக்கின்றது. 38 பேர் அடங்கிய குழுவை அவருக்கு அமைத்திருக்கின்றார்கள் என்றால் 50 வருடமாக இருக்கின்ற அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இப்பொழுதுதான் தெரிந்தது என்று உங்களுடைய கேள்வி சரியாக பொருந்துமா என்று சிந்தித்து பாருங்கள். தேவைகள் ஏற்படும் பொழுது எல்லா உங்களுடைய கேள்வி ஏற்புடையதல்ல. இந்த நிலை எல்லா கட்சிகளிலும் இருக்கின்றது. நேற்று 50 ஆண்டு காலம் இருக்கின்ற கட்சியும் சரி, 100 ஆண்டு காலம் இருக்கின்ற கட்சியும் சரி, 3 ஆண்டுகளாக இருக்கின்ற கட்சியும் சரி, எல்லா கட்சிகளிலுமே இது போன்ற நிலைப்பாடுகள் உண்டு. சில பெரிய கட்சிகளில் தேசிய கட்சி இது சற்று அதிகமாக இருக்கும், சிறிய கட்சிகளில் குறைவாக இருக்கும். சிறிய கட்சிகளில் இருக்கிறவர்கள் எல்லாம் ஒருவர் நல்லாக இருந்தவர்கள், தெரிந்தவர்கள். இது போன்ற புகார்களை வழங்குகின்ற அளவுக்கு நிகழ்ச்சிகள் ஏற்பட்டிருக்காது. எத்தனையோ கட்சிகள் இருக்கு. இல்லை 3 ஆண்டு ஓராண்டு கட்சிகள் இந்த இல்லை, நான் எந்த கட்சியை நான் குறுக்கிடலைங்க. எத்தனையோ கட்சிகள். அதை சொல்ல எல்லா கட்சிகளிலும் உண்டுன்னு சொன்னேன். நீங்கள் ஏன் ஒரு கட்சியை பாயிண்ட் பண்ணுறீங்க? எல்லா கட்சிகளிலும் பல ஆண்டுகள் இருந்த கட்சியும் உண்டு, பல வருடங்கள் இருக்கின்ற கட்சியிலும் இந்த பிரச்சனை உண்டு. நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி தேவையில்லாத கேள்வி. நீங்கள் தடம் புரண்டு கேள்விகளை கேட்கின்றீர்கள். வேற கேள்வி சொல்ல. பொதுவாக சொல்ல எல்லா கட்சிகளிலும் இந்த நிலைப்பாடு உண்டு. உங்களுக்கு தெரியாவிட்டால் சென்று தெரிந்து கொள்ளுங்கள். ஆமாம், எல்லாத்துக்கும் புகார். எந்த புகாராக இருந்தாலும் தேர்தல் புகார், கேண்டிடேட் செலக்ட் பண்ணுற புகார், ஃபண்டு யூஸ் பண்ண புகார், ஃபண்டு கொடுத்த புகார், எந்த தேர்தலுக்கு உட்பட்ட எந்த நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் நாங்கள் விசாரிப்போம். புகார் வந்தால் அதுக்குன்னு புகார் கொடுங்க, இல்லாதவங்கெல்லாம் போய் புகார் கொடுங்கன்னு கேட்க. மொட்டை கடிதாசெல்லாம் குப்பத்தொட்டில் போடுவோம். குறைந்து சொல்லுகின்ற அளவுக்கு கூட தைரியம் இல்லாதவர்கள் மொட்டை கடிதாசி எழுதுனா மொட்டை கடிதாசிக்கு எந்த ஆர்கனைசேஷன்லையும் அதுக்கு ரெலவன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஒரே ஆள் கூட பல கடிதம் எழுதலாம். மொட்டை கடிதாசி பல பேர் கூட ஒரே கடிதத்தை டூப்ளிகேட் காப்பியாக கூட பண்ணி அனுப்பலாம். ஆய்வு செய்தால் தாங்க கட்சி. இன்றையோட முடிந்து போடுற கட்சி இல்லை. எந்த ஒரு நடவடிக்கையும் நாங்கள் எடுத்துக்கின்றோம் என்றால் எதிர்காலத்தை கருதி எடுக்கின்ற நடவடிக்கைகள். விபரீதமான நிலையில் இருந்தால் இது போன்ற நிகழ்வுகளெல்லாம் நடக்காமல் பார்த்து கொள்வதற்காக, உஷார்படுத்திக் கொள்வதற்காக செய்கின்ற ஒரு ஆய்வு. இப்போ இருக்கிறவங்க எஃபிஷியண்டாக வேலை செய்கிறோன்னு அர்த்தம். பரவாயில்லையே, 5 நல்ல ரிசல்ட் தானே. இன்றைக்கு இந்த தேர்தலில் 5 பெற்றது பெரிய ரிசல்ட். இந்த தேர்தலில் தான் எங்களுக்கு 2 அமைச்சரும் கடத்தியிருக்காங்க. அதை சொல்ல மாட்டேன். அதையும் சொல்லியிருக்கணும். நீங்கள் குதிரை பேரமாக அரசியலில் எந்த பேரமும் கிடையாது. அரசியலில் யார் அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஆளும் உரிமை கொடுக்கப்படுகின்றது. இது ஒன்றும் அது இந்த கூட்டம் நான் என்ன வேலையை செய்ய வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட பத்திரிகையாளர்
தொடர்பு கூட்டம். இதற்கு குதிரை பேரம் செய்தார்களா, கோழி பேரம் செய்தார்களா என்று பார்ப்பதற்காக இந்த குழு கிடையாது. Listen, when I talk, you should listen. I have quietly listened yourself and I am answering you, not all others. நான் உங்களுக்காக தான் நான் பதில் சொல்கிறேன், அதெல்லாம் கேட்டுங்க. இந்த கொள்கை என்ன கட்டுப்பாடுக்காக, என்னத்திற்காக வரையறுக்கப்பட்ட செயல்பாடு என்ன, இந்த குழுவினுடைய செயல்பாடு என்பதை ஆரம்பத்தில் விவரமாக சொல்லிவிட்டேன். அதற்குட்பட்ட கேள்விகளை கேளுங்கள். குதிரை பேரம் இதில் வராது. இது குதிரை பேரமோ நான் சொன்ன குதிரை பேரமோ கோழி பேரமோ அது போஸ்ட் எலெக்ஷன் ஆக்டிவிட்டி. இல்லை இது அதை முடிச்சிட்டு போஸ்ட் எலெக்ஷன் ஆக்டிவிட்டி தேர்தல் முடிஞ்ச பிறகு. நான் தேர்தல் முடிஞ்ச பிறகு விவரங்களுக்கு நான் போக மாட்டேன். அது என்னுடைய ஸ்கோப் ஆஃப் ஒர்க்கும் கிடையாது. என்னுடைய வேலை தேர்தல் வரையில் என்ன தவறுகள் நடந்தன, எப்படி அது நடந்தன, யார் அதற்கு பொறுப்பாளர்கள், எத்தகைய தண்டனைகள் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த குழுவினுடைய நோக்கம். ஸோ தேர்தலுக்கு பின்னால் நடக்கிற விவகாரம் தேர்தலுக்கு கண்டிப்பா கண்டிப்பா இதுக்கு அப்புறம் தாங்க இன்னைக்கு தாங்க முதல் நாள் புகார் வரும். இதுக்கு நான் போன தொகுதி 10 நாளுக்கு பிறகு கேட்க வேண்டிய கேள்வி நீ கேட்குறீங்க. 10 நாள் பொறுத்து நான் ஒரு ரவுண்டு தமிழ்நாட்டை 234 தொகுதியிலையும் போய் பார்த்துட்டு வந்த பிறகு இந்த கேள்வி கேளுங்க. மறக்காம அந்த பிரஸ் மீட்டுக்கு வாங்க. கண்டிப்பாக ரெக்கமெண்ட் கண்டிப்பாக எங்கள் கட்சியில் ஏற்கனவே நடவடிக்கைகளுக்கு என்னென்ன நடவடிக்கை யார் யார் மேல் எப்படி எடுக்க வேண்டும் என்ற கோட்பாடு இருக்கின்றது. அந்தபடி கண்டிப்பாக நாங்கள் எங்களுடைய காங்கிரஸ் கட்சிக்கு என்று பல சட்ட திட்டங்கள் இருக்கின்றன. அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுப்பார்கள். நடவடிக்கை எடுக்க வேண்டியது இந்த குழுவினுடைய கடமை கிடையாது. நடவடிக்கைக்கு பரிந்துரை செய்வதோடு நாங்கள் நிறுத்திக் கொள்வோம். அவர்கள் மேலிடத்தில் இருந்து நடவடிக்கை இருக்கின்றார்களா இல்லையா என்பது போஸ்ட் அசைன்மெண்ட். மாநில தலைவராக இருந்து அவர் பல விஷயங்களை முன்னெடுப்பது செல்வ பெருந்தகையே சொல்லியிருக்காரு. சில இடங்கள்ல சில தலைவர்கள் ஒத்துழைக்கல. அவங்க வேற திசையில தேசிய இடத்துல இருக்கக்கூடிய தலைவர்களோடு சேர்ந்து அவங்க பிரிஞ்சு இவருக்கு எதிராக கருத்துக்கள் சொல்றது, இவருக்கு எதிராக சொல்ற மாதிரியான செயல்கள் இருக்கு. ஒரு மாநில தலைவரே அவங்க பொருட்டா மதிக்கிறது இல்லை அப்படின்னு. நீங்க ஐவர் குழு போகும்போது உங்களுக்கு எந்த அளவு அவங்க ஒத்துழைப்பு கொடுப்பாங்க? இது எப்படி உங்களுக்கு சாத்தியமாகும் நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஒத்துழைப்பு கொடுக்கலைன்னா அந்த குறைபாடுகள் எல்லாம் நாங்கள் ஒன்றும் கண்டுக்க முடியாது. வந்த குறைகளைத்தான் நாங்கள் எப்படி சரி செய்வோம் என்று சொல்ல முடியுமே ஒழிய விசாரிக்காத குறைபாடுகளுக்கு நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. இப்போ நீங்க தனித்தனியா இப்போ தனி அணியாக செயல்படக்கூடிய ஜோதிமணியோ இல்ல மாணிக்கம் தாகூரோ இது போன்று இப்போ உங்களுக்கு தகவல்கள் பல தகவல்கள் சொல்லக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி இருக்காரு, இவங்கள்ட்ட எல்லாம் பேசுவீங்களா? கண்டிப்பா 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 அது அவங்கள்ட்ட விசாரிச்சு ஏங்க நீங்கள் ரொம்ப ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க, அசம்ஷனில் கேட்குறீங்க. நான் கிளீனாக சொல்லிட்டேன். வருகின்ற புகார்களை தான் நாங்கள் விசாரிக்க முடியும். வராதவர்களை பற்றியோ வராத புகார்களை பற்றியோ இந்த குழுவினுடைய செயல்பாடுகள் எதுவும் அதில் இருக்காது. தேங்க்யூ. யாரு தெரியலங்க, தெரியல. சிங்காநல்லூர் வேட்பாளர் என்ன குற்றச்சாட்டு கொடுத்துருக்கான்னு எனக்கு தெரியாது. அது போன்ற குற்றச்சாட்டுகள் இந்த குழுவினர் வந்தால் கண்டிப்பாக இந்த குழு விசாரிக்கும். அவரை இந்த குழு முன் அவர்களை அழைத்து கேட்போம். இது போன்ற புகார்கள் வந்திருக்கின்றன, உங்களுடைய பதில் என்ன, அதனுடைய உண்மை அந்த நோட்டீஸை நீங்கள் பார்த்தீங்களோ என்னன்னு தெரியல, பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதால் தான் இது மாதிரி கேள்விலாம் கேட்குறீங்க. உண்மை அறிதல், இந்த குழு போயிட்டு இந்த புகார்லாம் வந்திருக்கு, இது உண்மைதானான்றது தான் அறியத்தை. ஸோ அவங்கள கூப்பிட்டு கேட்போம், அதன் மீது நாங்கள் முடிவெடுப்போம்.
பேச வரலன்னா அது எழுதிருக்கும். இவர்கிட்ட பேச வர்றாரு, ஒரு விதத்தில் அது குற்றம் பண்ணி கூட இருக்கலாம், அதால் தான் வரல. குற்றம் செய்யாதவராக இருந்தால் அவர் வந்திருக்க வேண்டும். இவர் இந்த குழுவின் முன்பு நின்று இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்காத காரணத்தினால் நேரடியாக மேலிடம் நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு சிபாரிசு பண்ணுவேன். எல்லாரையும் விசாரிப்புங்க. யார் பேர குற்றம், இந்த தேர்தலை ஒட்டிய விவகாரத்தில் எவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தாலும் அந்த குற்றம் எடுத்துக்கொண்டு விசாரிக்கப்படும், அதன் மீது பரிந்துரை செய்யப்படும். அதெல்லாம் தான் உங்கள் கொஸ்டின் இங்கே கட் பண்ணுறேன் நான். அதெல்லாம் தான் காரணம் இந்த குழு வந்ததுக்கே, இந்த குழு அமைச்சதுக்கே. இதெல்லாம் பாருங்கள், எல்லாம் வரவங்க போகிறவங்கெல்லாம் ஒரு கருத்து சொல்லிட்டு போயிருக்காங்க. இதனுடைய உண்மை தன்மைன்னா இது உண்மைதானா அவங்க சொன்னதெல்லாம் அதுவும் எடுத்துக்கொள்ளப்படும். நீக்கினவங்களை பற்றி இதுக்கு நம்ம கவலைப்படணும் முடியாது. கட்சியை விட்டு நீக்கியவர்களிடம் விசாரணை இருக்காது, அது தேவையும் இல்லை. இது கடந்த காலம். அதை பற்றி நாம் இந்த குழு அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாது. இல்லை, எத்தனையோ கம்ப்ளைண்ட் அது மாதிரி இருக்குது. மொட்டை கடுதாசி என்னன்னு சொல்லுவீங்க? அது நேரடியாக புகார் பண்ணினா அவங்க கட்சியை விட்டே போயிட்டாங்க. இப்போ அது குழு முடிவெடுக்கும். நன்றி.